இந்த சின்னதாக கிரேடடாக சோபான கிரமத்தில் நாம் இந்த அமிர்த நாடியை எழுப்பினால் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு சமுதாயத்தில் முதல்ல பணம் வருதோ இல்லையோ, சமுதாயத்தில் ஒரு மரியாதை வரும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சாதாரணமான ஆள் தானே, திடீர்னு நமக்கு எல்லோரும் செலாம் போடுறாங்களே, நம்மளை தலைவராக்குறாங்களே, நமக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்குறாங்களே, ஏன் நமக்கே தெரியாது. அந்த அமிர்த நாடி வெளிப்படையும் போது உங்களுக்கு ஆத்ம தேஜஸ் கண்ணில் தெரியுது. நீங்கள் ஒரு வித்தியாசமானவராக காட்சி அளிக்கிறீர்கள். பல பேர் நம்பி ₹1,00,000 கொண்டு கொடுத்துட்டு போகிறான். சார் வச்சுக்கோங்க, 2 நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன்னு. ஏன்னா நான் ஒரு தரித்திரம் பிடிச்ச பையன், என்கிட்ட ₹1,00,000 கொடுக்குறிய, திரும்பி கிடைக்குங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கான்னா இருக்கும்பா. ஏன் இருக்குன்னா எனக்கு தெரியும்பா. வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் அமிர்த நாடி பண்ணுற வேலை தான் அது. சமூகத்தில் அந்தஸ்து வருது, தலைவராகிறீங்க, தலைவர்கள் உங்களை கண்டு அஞ்சுகிறார்கள், ஆற்றல்கள் தேடி வருகின்றன, அதிர்ஷ்டங்கள் ஓடி வருகின்றன, துன்பங்கள் தொலைகின்றன, இன்பங்கள் நிறைகின்றன, இதெல்லாம் பார்ப்பீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த அறநெறிகள், சின்ன அறநெறி கூட நம்ம ஜாக்கிரதையாக கடைப்பிடிக்கணும். ஒரு பஸ்ஸில் ஒருத்தன் சீட்டை விட்டு எந்திரிக்கிறான், அவனுடைய பேண்ட் பாக்கெட்லேருந்து பர்ஸு விழுந்துருச்சு. அதை பார்த்தா முதல்ல தம்பி பர்ஸு விழுந்துருச்சுன்னு சொல்லலாம்னு நமக்கு தோணுது. ஆனால் அந்த பர்ஸு விழுந்த வேகத்தில் விரிஞ்சிக்கிச்சு. உள்ளே பார்த்தா இவ்வளவு கத்தையாக ரூபா நோட்டுங்க, எப்படியும் 1,00,000 குறையாது. அப்போது நமக்கு சித்தம் தடுமாறுது. சொல்லலாமா, இல்லை அவன் இறங்கி போகட்டும், நம்ம எடுத்துக்கிட்டு இந்த பக்கமாக போயிடலாமா அப்படின்னு நமக்கு சித்தம் தடுமாறுது. அங்கே தான் மனிதன் வேலை செய்கிறான். அப்போது மகான் உடனே படுக்கை விட்டு எழுந்திருக்கிறான். டேய் வேண்டாம், அவன் காசு, நீ அவனை கூப்பிட்டு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நீ எடுக்காத. அப்போது நமக்கு தலையை உசுப்பி, வேண்டாம் சார், உங்கள் பர்ஸு விழுந்துச்சு, எடுத்துக்கங்க. இப்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் பர்ஸை எடுக்காமல் ஒரு நல்ல காரியம் பண்ணினது யாரும் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிற அந்தரியாமை கவனிக்கிறான். அவன் உங்கள் அமிர்த நாடி தட்டி விடுறான். 1 more step, go ahead, பேஷ், தேறிட்டான். இப்படி தான் ஒரு மனிதன் மகான் ஆகிறான். பெரிய மகான்கள் அப்படி தான் ஆனார்கள். அவங்க கூப்பிட்டா தெய்வம் வந்தது, மழை பெய்யினா பெஞ்சது, பூமி விளந்தது, தங்கம் கொட்டியது, செத்த உயிர் திரும்பி வந்தது, மன்னர்கள் கண்டு நடுங்கினார்கள். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எல்லாரும் மகான்கள் தான்.